எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை அம்மிச்சி ஜோனா பேசுகிறேன். நான் இப்போது சமையல் பண்ணுறதுக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போகிறேன். நீங்களும் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, 1 கிலோ வாங்கி. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை அம்மிச்சி ஜோனா பேசுகிறேன். இன்றைக்கி சண்டே சமையல் எல்லாம் செஞ்சு காட்டலான்ட்டு என்னென்ன செய்ய போகிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது புடலங்காய் கூட்டுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம் குக்கரில். கொஞ்சமாக பருப்பு வேக வச்சுக்கலாம். சாப்பாடு வச்சுட்டேன், வெந்துட்டுருக்குது. இப்போ மீன் குழம்பு செய்யலாம். கடாய் வைக்கிறேன், ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சுட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் இது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மீன் குழம்பு. அதனால சின்ன வெங்காயம் போட்டோம், நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம். உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு. அப்போ சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் பெருசாக ஊற்றிட்டு என்ன அரிசி போட்டிருக்கீங்க? அதில் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சில்ல, இந்த குழம்பு மிளகாத்தூள். புளி தண்ணியாக ஊற்றிடணும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஸ்கிட்டுக்கும் மீனுக்கும் மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சிடலாம். மார்க்கெட்டில் வாங்கினா நவர மீன் கொஞ்சம் குழம்புக்கு வச்சுக்கலாம், கொஞ்சம் வறுத்துக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம பரட்ட போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன், சில்லி பவுட்ரு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாமே ஒரு டீஸ்பூன். 1 டீஸ்பூன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம் பாதி புளிஞ்சு ஊற்றிக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக போட்டு தட்டி வச்சுக்கலாம்.
நவர மீன் நல்லா வறுக்கிறதுக்கு நல்லா கலந்து வச்சுட்டேன். அது ஊறிட்டு இருக்கட்டும். கடம்பா மீன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கடம்பாவும் மீனும் வந்து ஃப்ரை பண்ண போகிறீங்களா அம்ச்சி? ஆமாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுட்ரு. இது கலருக்கு தான். சில்லி பவுட்ரு. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா. எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு உப்பு 1/4 டீஸ்பூன். தேவையாக இருந்தால் அப்புறம் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கடம்பை மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம். ஊறிட்டுருக்கட்டும். இப்போது குழம்பு சுண்டிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரு மீன் குழம்பு கவிச்சா சாப்பிட மாட்டார். கொஞ்சம் காரக்குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதில் மீன் போட்டுடலாம். இப்போ மீன் போட்டாச்சு. குழம்பு ஸ்லோ பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போது புடலங்காய் கூட்டுக்கு பருப்பு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். காய் வச்சு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். சீரகம், கடுகு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோம்னா சும்மா ஒரு 1/2 தக்காளி, கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். புடலங்காய் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடலை பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ பண்ணி வச்சு வேகட்டும். கொத்தமல்லி அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ கார குழம்புக்கு கொஞ்சம் கொத்தமல்லி அரிஞ்சு போட்டுக்கலாம். இதாகிடுச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கேஸு, அதனால் கொஞ்சம் நாங்கள் போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி. ஊற்றிக்குவோம். போட்டுக்கலாம்.
எடுக்க போகிறேன், வறுத்துட்டேன். நம்ம ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்குறோன்ட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு, காரக்குழம்பு, கடலைப்பருப்பு, புடலங்காய் கூட்டு, மீன் வறுவல், கடம்பா ஃப்ரை, சுட சுட சாதம். பசங்களை சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.